சங்கராச்சாரியார் கும்பிட்டுட்டு நன்றி சொல்லிட்டு அப்புறம் அவர் திமிர் பிடிச்சவர். அவர் சொல்கிறார், சமஸ்கிருதம் தெய்வ மொழி, சமஸ்கிருதம் தாய்மொழி, தெய்வத்தை வணங்குவதற்கு சமஸ்கிருதத்தை போல உயர்ந்த மொழிகள் இந்த உலகத்திலே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். பெருமாள் சொல்கிறார், சமஸ்கிருதம் தாய்மொழி என்றால் தமிழ் தந்தை மொழி அப்படிங்கிறார். சமஸ்கிருதம் வேதங்களுக்காகவே மந்திரங்களுக்காகவே படைக்கப்பட்டதென்றால் அதனை விட உயர்ந்த தெய்வீகத்துக்கு கொண்டு போகக்கூடியது, ஒரு மனிதனை தெய்வமாக்கக்கூடிய அளவுக்கு தன்மை கொண்ட தரங்கொண்ட மொழி தமிழ் மொழி அப்படிங்கிறார் பெருமாள். உடனே யூ ப்ரூவ் தட், நீ அதை மெய்ப்பித்து காண்பி, சமஸ்கிருதத்தில் உள்ளது தமிழில் உள்ளன்னு நீ செஞ்சு காமி. சமஸ்கிருதமும் தமிழும் தெய்வ மொழி தான், தெய்வ பாஷைகள், தெய்வ சொற்கள், அப்புறம் கடவுளுக்கு வேண்டிய அந்த லிபிகள், இதெல்லாமே சமஸ்கிருதத்தில் இருக்கு. தமிழில் அந்த லிபிகள் கிடையாது, தமிழில் அந்த சொற்கள் கிடையாது, தெய்வீக சொற்கள் தமிழில் இல்லை அப்படிங்கிறார் சங்கராச்சாரியார். உடனே பெருமான் அப்போ பாடினது தான் திருவடி புகழ்ச்சி. அது ஆரம்பங்க. பரசிவம் சின்மயம் பூரணம் சிவபோக பாக்கியம் பரமநிதியம். பரசிவம், பரம்ங்கிறது என்ன சொல்? சமஸ்கிருதம். பரம்ங்கிறது தமிழ், பரமேஸ்வரன், பரமார்த்தம், பரம்பொருள். அப்போ பரம்ங்கிறது தமிழ் சொல், பரம்ங்கிறது சமஸ்கிருத சொல், சிவம்ங்கிறது சமஸ்கிருத சொல், தமிழ் சொல். அப்போ பரசிவம். சின்மயம், சின்மயம்ங்கிறது சமஸ்கிருத சொல், சின்மயம்ங்கிறது தமிழ் சொல். அப்போ தமிழ்ல இருக்குங்கிறாரு. பரசிவம் சின்மயம் பூரணம். பூரணம்ங்கிறது சமஸ்கிருத சொல், பூரணம்ங்கிறது தமிழ் சொல், பூரணம் தமிழ்ல இருக்கு. அப்போ சொல்றாரு, சமஸ்கிருதத்தில் இருக்கு, தமிழ்லையும் இருக்கு. சமஸ்கிருதத்தில் இருக்க அத்தனை சொல்லும் தமிழ்ல இருக்கு. தமிழ் தெய்வ மொழி தான். தமிழ் மனிதனை தெய்வமாக்குவதற்காகவே ஆக்கப்பட்ட மொழிங்கிறார். பரசிவம் சின்மயம் பூரணம் சிவபோக பாக்கியம். பாக்கியம்ங்கிறது சமஸ்கிருதம், பாக்கியம்ங்கிறது தமிழ். அப்போ தமிழ்ல இருக்கு. பரசிவம் சின்மயம் பூரணம் சிவபோக பாக்கியம் பரமநிதியம். பரசுகம் தன்மயம் சச்சிதானந்தமே பரம ஏகாந்த நிலையம். சச்சிதானந்தம், சச்சிதானந்தம்ங்கிறது சமஸ்கிருத சொல், சச்சிதானந்தம்ங்கிறது தமிழ் சொல். ஆனந்தம் தமிழ் சொல், சச்சிதானந்தம் தமிழ் சொல். அதனால பரசிவம் சின்மயம் பூரணம் சிவபோக பாக்கியம் பரமநிதியம். பரசுகம் தன்மயம் சச்சிதானந்தமே பரம ஏகாந்த நிலையம். அதுக்கு அடுத்தது பரமஞானம், பரமசத்துவம், மகத்துவம், பரம கைவல்ய நிமலம். கைவல்யம்ங்கிறது சமஸ்கிருத சொல், தமிழ் சொல் கைவல்யம். கைவல்ய நவநீதம் ரொம்ப அற்புதமான நூல். பரம கைவல்ய நிமலம், பரமதத்துவம், நிரதிசயம், நிஷ்களம், பூத பௌதீகாதார நிமிடம். அதிசயம் சமஸ்கிருத சொல், அதிசயம் தமிழ் சொல். பரம அதிசயம். நிஷ்களம் தமிழ் சொல், நிஷ்களம் சமஸ்கிருதம். பரம அதிசயம் நிஷ்களம். பவபந்த நிக்கிரகம், பவபந்த நிக்கிரகம். பரம யோகாதிக்க சாம்ராஜ்யம், சாம்ராஜ்யம் தமிழ் சொல். அப்போ அவர்கிட்ட ப்ரூவ் பண்றார் சங்கராச்சாரியார்கிட்ட, சமஸ்கிருதத்தை விட உயர்ந்த மொழி தமிழ், தெய்வ மொழி தமிழ். இது அது அவர் போட்டிக்காக செய்யல, காம்படிஷனுக்காக, அந்த வாதத்துல வெல்லணுங்கிறதுக்காக சொல்றாரு. பெருமான் நிறைய இடத்துல சொல்றாரு, என்னை தமிழனாக படைத்ததற்கும் தமிழை எனக்கு தாய்மொழியாக தந்ததற்கும் இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு எழுதுறாரு. பெருமான் சாதாரணமா எழுதும்போது எழுதுறாரு, சங்கராச்சாரியாரோட வாதத்துக்காக எழுதல, பொதுவாகவே உரைநடை பகுதியில எழுதுறார். திருவள்ளுவர்ல என்னை தமிழனாக படைத்ததற்கும் தமிழை எனக்கு தாய்மொழியாக தந்ததற்கும் இந்த தெய்வ மொழியை தந்ததற்கு நான் இறைவனுக்கு நன்றி சொல்கிறேங்கிறார். தமிழ் மேல அவ்வளவு ஈடுபாடு அவருக்கு, தமிழ் மேல